ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் ஆறுக்குடையனுமான சுக்கிரன் 5ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகி பிறகு நீச்சபங்கமாகி சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை. எனவே மனதளவில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை. திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்துவதை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. 2-5 கூடிய புதன் 6ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். மாத இறுதியில் 7ஆம் இடமான விருச்சிகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான நேரமாக அமைகிறது. உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ படிக்க உகந்த நேரம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதவோ வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சிக்கவோ இது நல்ல நேரமாக அமைகிறது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடையும் நேரமாக இருக்கும். 3 கூடிய சந்திரன் 8ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மனதளவில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கவே செய்யும். 4 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 5ஆம் இடமான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான துலாத்தில் நீச்சமாகவும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். சுக சௌகரியங்கள் மாத முதல் பகுதியில் மேம்படும். வீடு, மனை, வாகன விஷயங்களில் மாத பிற்பகுதியில் கவனமாக இருக்க வேண்டும். தாயின் உடல்நிலையிலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். 7-12 கூடிய செவ்வாய் 6ஆம் இடமான துலாத்தில் மாதத்தில் பெரும்பகுதியும் மாத இறுதியில் 7ஆம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சியாகி சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. கணவன் மனைவி விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பதும் நன்மை தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடமும் டைரக்டாக டீல் செய்வது நன்மை தரும். ஸ்திர சொத்துக்கள் வகையில் விரயங்கள் இருக்கலாம். அலைச்சல்களும் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 8-11 கூடிய குரு 2ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து அக்டோபர் 8ஆம் தேதி 3ஆம் இடமான கடகத்துக்கு அதிச்சார கதியில் செல்கிறார். இது அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை. குரு பார்வை 7ஆம் இடமான விருச்சிகம், 9ஆம் இடமான மகரம், 11ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள், தாமதங்கள் இருக்கலாம். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் மறுசமயம் இருக்க வாய்ப்பில்லை. 9-10 கூடிய சனி 11ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஓரளவுக்கு நன்மையான அமைப்பே. சனி பார்வை உங்கள் ராசியான ரிஷபம், 5ஆம் இடமான கன்னி, 8ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளின் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை.
யாருக்கும் பணம் கொடுக்கவோ வாங்கவோ அவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து இடுவதோ அவ்வளவு நல்லதில்லை. 4ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும் கேதுவால் சுக சௌகரியங்களில் சிறிது பாதிப்பு வரலாம். 10ல் கும்பத்தில் இருக்கும் ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்று மதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு மேன்மையை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 1, 27, 28, 29 தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.